கைத்தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. நல்ல உற்சாகமா ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. 4 மாதங்கள் நடத்தின ஆண்டவர் முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணிமூடி சூட்டுகிறா. கிருபை இரக்கங்களா மணிமூடி சூட்டுகிறா. வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறா. வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறா. நம்மை வாழ்நாளெல்லாம் நன்மை. இந்த மே மாதத்திலும் கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா. கரங்களை தட்டி நல்லா ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. Oh, we praise you, Lord. Amen. படுகொலியினின்று மீட்டாரே. ஓஹோ, படுகொலியினில் மீட்டாரே. ஜீவனை மீட்டாரே. என்னை படுகொலியினின்று மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை. நம்முடைய ஆத்துமாவை பார்த்து பாடுங்க. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கைத்தட்டி ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த எஸ் லோர்ட். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே.
ஆராதனை அப்பா. இந்த மே மாதம் முழுவதும் எப்பொழுதும் மாலையிலோ காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. நம் இயேசு நல்லவர், ஒரு போது கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போது கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம். ஆமாப்பா, ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டே, எதற்கும் பயம் இல்லை. பாடுங்க, நமக்கு எதிர்காலம் உண்டு. ஓஹோ, எதற்கும் பயம் இல்லை, அதிகாரம் கையிலே, அதிகாரம். ஓஹோ, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம். ஓரபஹா ரிகதகபஹா ரிகபஷேகே ஓரபஹா ரிபலகதுரோ. சுதந்தரிப்போ, கண்ணீரை காண்கிறா, கதறலை கேட்கிறா. Oh, we praise you, Lord. We give you all the glory, Lord. ஆமப்பா, வேதனை அறிகிறா, உன் வேதனை அறிகிறா, விடுதலை தருகிறா, மெய்யான விடுதலை. ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து, இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். வாய்களை திறந்து நான் நுழைந்து விட்டேன், அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலோ மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலோ மாறாது உம் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் எடுத்துக்கொண்டே, அனைத்து சேர்த்துக்கொண்டே, என்னை அநாதி ஸ்நேகத்தால் எடுத்துக்கொண்டே, அனைத்து சேர்த்துக்கொண்டே, என்னை அநாதி ஸ்நேகத்தால் எடுத்துக்கொண்டே, அனைத்து சேர்த்துக்கொண்டே. கைத்தட்டி, இந்த கோட்டைக்குள்ளே நான் இனி எதுவோ மனதாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே இனி எதுவோ மனகாது, எந்த தீங்கும். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நல்ல கரங்களை தட்டி, நல்ல வாய்களை திறந்து, நல்ல விடாம நல்ல சூத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 4 மாதங்களை கர்த்தர் வெற்றியாய் முடித்து, இந்த 5வது மாதத்துக்குள்ள இந்த அதிகாலையிலே விழிப்பை கொடுத்து ஆலயத்துக்கு கொண்டு வந்து, அதிகாலமே யோசுவா எழுந்து ஜனங்களோடு புறப்பட்டது போல நீங்களும் நான் அதிகாலமே எழுந்து புறப்பட்டு ஆலயத்திலே வந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி
பெரிய விடுதலைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த மாதம் நமக்கு ஒரு வெற்றி உள்ள மாதமாக கர்த்தர் நம்மை நடத்துகிறதற்காக சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. எல்லாரும் எழும்பி நிற்கலாம் ஒரு 5 நிமிடம். ஆராதனை 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 ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் ஆராதனைக்குரியவர், ஆராதனைக்கு பாத்திரர். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, இதுவரையில் ஓ இதுவரையில் 4 மாதங்கள் உதவி நீரப்பா. இந்த 5வது மாதத்திலும் கர்த்தர் கரம் பிடித்து நடத்துங்கப்பா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை ஆரா. Oh, we worship you Lord. ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி விடாம கர்த்தருக்கு நன்றி சொல்லி. ஓரபஹபா ரிகதரகதரபா லபஹபா ரிகபோரஹபா லங்கபகதரபா லகதரகதரபா லமகதரபா. ஓ உமக்கு ஆராதனை. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே. உரபலகதரபா ரிமலகதரகதரபா கதர கதர ரபஹா ரீமா ஷேகே துரகபஹா ரீமா லகதரபா. ஒவ்வொரு வீடுகளிலும் தேவ மகிமை இறங்குவதாக. ஒவ்வொரு குடும்பங்களிலே, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவ மகிமை இறங்குவதாக. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. வாய்களை திறந்து ஆராதனை ஆராதனை
Lord. ஆராதனை ஆராதனை ஆராதனை. Yes Lord, yes Lord, yes Lord. உட்காரலாம். Praise the Lord. Hallelujah. சங்கீதம் 115:15 படி வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க சங்கீதம். சொல்லுங்க எல்லாம் கை கொடுத்து சொல்லுங்க சங்கீதம் 115:15 படி வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இதை விட ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இருக்குதா? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த மே மாதத்தில் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த நாளில் கொடுத்த ஒரு வார்த்தை யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனமும் வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. பைபிளில் மீண்டும் 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 ரிப்பீட்டடாக ஒரு வார்த்தை வருதுன்னா என்ன வார்த்தை? சத்தமாக சொல்லுங்க. பயப்படாமல் சொல்லுங்க. பயப்படாதிருங்கள். இந்த மே மாதத்தை குறித்து பயப்படாதிருங்கள். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க இந்த மே மாதத்தை குறித்து பயப்படாதீங்க. ஒரு தைரியத்தோடு இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போங்க. நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்திலே கட்டிலே இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய திட்டத்தை வைத்தார். மோசேவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த சின்ன குழந்தை அந்த நைல் நதியிலே மரித்து போயிருக்க வேண்டும். ஆனால் பார்வோனுடைய வீட்டிலேயே வளர்க்க வைத்து பாருங்க ஆண்டவருடைய ஞானத்தை பாருங்க. பார்வோனையே சாப்பாடு போட வச்சு வளர்க்க வச்சு அவர் வீட்டிலேயே வளர்ந்து 40 வருஷம் வளர வச்சு அப்புறம் எல்லாத்தையும் பார்வோன் அந்த எகிப்தின் உள்ள எல்லா வில் வித்தைகள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து அதெல்லாம் ஒன்றுமே வேஸ்ட்டுன்னு சொல்லி வனாந்திரத்துக்கு கொண்டு போய் 40 வருஷம் ஆடு மேய்க்க வச்சு அப்போ எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மே 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 இது இவ்வளோதான். திக்கு வாயினா போயிட்டார் பாருங்க. அப்படி கர்த்தர் நடத்துகிற வழிகள் ஆச்சரியமான வழிகள். கர்த்தர் அவர் நான் தான் உன்னை விடுதலை ஆக்குவேன் என்று சொல்வதற்காக கர்த்தர் மீண்டும் மோசேயை கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி, பார்வோன் என்றால் அந்த நாட்களிலே உலகத்தையே ஆளுகை செய்த அந்த ராஜா, அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தி 10 வாதைகளை ஆண்டவர் அனுப்பி, அதெல்லாம் வீட்டில் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் பாருங்கள் யுத்தம் செய்கிறதுல எவ்வளோ பயங்கரமானவர் என்பதை அறிவீர்கள். கோலை தட்டினா ஊரெல்லாம் ரத்தமாக போச்சு. தண்ணி டம்ளரில் இருக்கிற தண்ணியெல்லாம் ரத்தமாக போச்சு. குடிக்க முடியாது, குளிக்க முடியாது. என்ன பாருங்கள் ஆண்டவர் பாருங்கள். ஆனாலும் பார்வோனுடைய இருதயம் என்னாச்சு? கடினமாச்சு. ஃபுல்லாக வெட்டுக்கிளி அனுப்பி ஊரெல்லாம் வெட்டுக்கிளி வந்து எல்லாத்தையும் பயிரெல்லாம் சாப்பிட்ருச்சு. ஆனாலும் இருதய கடினம் பாருங்கள். உடம்பெல்லாம் பற்கள் ஃபுல்லாக பாயில் எல்லாம் சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் உடலை கர்த்தர் பாருங்கள் ஒரு கத்தி கபடா இல்லாமல் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பாருங்கள் கர்த்தருடைய வல்லமையை நம்ம அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நம்ம யுத்தம் பண்ணால் கர்த்தர் அமைதியாகிடுவார். ஆனால் நம்ம அமைதியாக இருந்தால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். வாசிங்க 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தரை நல்லா துதிக்கணும், ஆராதிக்கணும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும், கர்த்தரை நல்லா பாட்டு பாடி ஆராதிக்கணும். பாருங்க ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க
அப்படியே ஆண்டவர் இருதயத்தை கடினமாக்கி அந்த பார்வோனை அப்படியே வனாந்திரத்துக்கு கொண்டு வந்து அப்படியே செங்கடல் வரைக்கும் இழுத்துட்டு வந்து உள்ளே போட்டு தண்ணிக்குள்ளே போட்டு அப்படியே மூழ்கடிச்சிட்டார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பது இல்லை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தி, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பது இல்லை. எகிப்தியன் என்றால் உங்களுக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்ருவின் போராட்டங்கள், சத்ருவின் கிரியைகளில் இருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். 14வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. The battle belongs to the Lord. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அங்கே இங்கேயும் போய் வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க. அங்கே இங்கேயும் போய் தேவையில்லாததை செய்து மாட்டிக்காதீங்க. ஆண்டவர் நல்லா துதித்து சோத்திரம் பண்ணி பாருங்க. அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? 21வது வசனத்தை வாசிங்கள். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் வழியை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணினார். கர்த்தர் ஒரு வழியை திறந்தார். இந்த மே மாதத்தில் கர்த்தர் ஆச்சரியமாக நமக்கு வழிகளை திறக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Unexpected, miraculous ways will be opened. Hallelujah. எதிர்பாராத, நினைத்தே பார்க்க முடியாத வழியை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. கோலை நீட்டினான். எல்லாம் சொல்லுங்க. சமுத்திரத்திற்கு நேராக தன் கையை நீட்டினான்னா கையில் இருந்த கோல், கர்த்தர் கொடுத்த கோல். ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் கொடுத்த கோல் என்ன தெரியுமா? நம்பர் 1 விசுவாசம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தை, இயேசுவின் நாமம், இயேசுவின் இரத்தம், பரிசுத்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. என்னது சொன்னேன்? முதல்ல என்ன சொன்னேன்? விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தை, இயேசுவின் இரத்தம், இயேசுவின் நாமம், பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை. பிசாசு நம்மளை தொடவே முடியாது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்பொழுது இஸ்ரவேலரின் அந்த பாருங்க, மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள சொல்லுங்க பார்த்து, இனி நீங்கள் இன்று கண்ட எகிப்தியனை காண்பது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து ஆச்சரியமாய் வழிவாசல்களை திறந்து இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த அதிகாலையில் தேடி வந்த நம்மை கர்த்தர் நிச்சயமாக 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 கர்த்தர் நடத்துவார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். டைம் ஆயிடுச்சு. எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? இந்த நாளில் கூட ஏசப்பா உங்கள் குடும்பத்துக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ப்ரே ஃபார் யுவர் ஃபேமிலி. உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சொல்லுங்க. யோசுவா 24:15 படி, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மனைவி என் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். எல்லாம் சொல்லுங்க. ஏசாயா 54:13 படி, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். கர்த்தர் என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அந்த நாளில் கூட
உஷா சிஸ்டருடைய தாயார் தெய்வகி அம்மா அதிக பலகீனமாக இருக்கிறாங்க. ஜெயசீலன் ஐயா அதிக பலகீனமாக இருக்கிறாங்க. ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி, ஏசப்பா கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக சோத்திரம். இம்மட்டும் தாயின் கருவிலிருந்து உருவான நாள் முதல் அவங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பித்து வந்தீங்க. கர்த்தர் அவளுக்கு வேண்டிய பலனை கொடுங்க. ஆயுசு நாட்கள், சுகமுள்ள ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்கப்பா. சபையில் இருக்கிற வயதானவர்கள் இந்த வெயில் காலத்தில் வேண்டிய கிருபை தாங்க. சிறு குழந்தைகளுக்கு வேண்டிய கிருபை தாங்க. புதிதாய் பிறந்த குழந்தைகளுக்கு வேண்டிய கிருபை தாங்கப்பா. இந்த விபிஎஸ் நாட்களில் ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த விபிஎஸ் நாட்களில் பல விதத்தில் உதவி செய்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் ஆண்டவரே பல விதத்தில் அப்பா தேவைகளுக்காக கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவருக்கு என்று உற்சாகமாய் கொடுக்கிற, தங்களால் முடிந்ததை கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே கஷ்டத்தின் மத்தியில், ஆண்டவரே குடும்பத்தின் தேவைகளின் மத்தியில் இந்த விபிஎஸ்க்கு பல விதத்தில் தாங்குகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த விபிஎஸ்ல அநேக பிள்ளைகள் வந்து கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ளணும், வசனங்களை கற்றுக்கொள்ளணும், பாடல்களை கற்றுக்கொள்ளணும், ஏசப்பாவுடைய அற்புதங்களை கற்றுக்கொள்ளணும், மிஷனரி ஸ்டோரிஸை கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே அது மாத்திரமல்ல, சர்வாயுத வர்க்கத்தை அணிந்தவர்களாக எல்லா போராட்டங்களை ஜெயிக்க கர்த்தர் கிருபை தரணும்ப்பா. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். 3 அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த அதிகாலையில் வந்த உங்களுக்கு கர்த்தர் இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் காண்பதில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ்.